மோட்சத்துக்கும், கர்மாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நம்ம நண்பர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஓ! கர்மா வந்து தீர்க்க வேண்டாம்னு சொல்றீங்க. ம். அது அப்படியே போகுன்றீங்க. ம். இப்ப இந்த மோக்ஷம்னு என்ன? மோக்ஷம் கர்மாக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கா? இல்ல நாம எத மோட்சம்னு சொல்றோம்னு சொன்னா, உங்க மனசு எப்பவுமே மோட்ச நிலையில தான் இருக்கு. லிபரேட்டடா இருக்கு. அந்த வ வ ம சுதந்திரமா இருக்கு. ஆ விடுதலையோட இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் விடுதலை, அதுதான் மோட்சங்கிறது. வேற வேற தனியா எங்கேயோ போய் இடத்துல ஆ. உட்கார்ந்துருப்போங்கிறது, ஏதோ ஒரு வகையில சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாரி என்னெல்லாமோ சொல்லி நம்மள வழி நடத்துறதுக்காக என்னெல்லாமோ கதைகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த கதைகள் எல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா எடுத்துக்கிடணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். நம்ம ஒரு மெச்சூர் ஸ்டேட்ல இருக்கிறோம். அதனால இன்னும் சின்ன பிள்ளை கதைகளெல்லாம் நம்ம விட்டு ரொம்ப எடுக்கக்கூடாது. என்னமோ வந்து நம்ம பிராக்டிக்கலாவும், அ சைக்காலஜிக்கலாவும், ஒரு அறிவுபூர்வமா தான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்படி இருக்கும்போது நம்ம மனதினுடைய இயற்கையே வந்து லிபரேஷன் தான். நம்ம லிபரேஷன் அடைய வேண்டியதே கிடையாது. அங்கே லிபரேஷன்ல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, அந்த லிபரேஷன டிஸ்டர்ப் பண்ணிடுறீங்க. அப்போ அன்டிஸ்டர்ப்டு லிபரேஷன் தான் முக்தி, மோட்சம் எல்லாமே. அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான் இருக்கு. அதில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி நான் உங்கள கேட்கிறேன். உயர்ந்த பிறவி எது? எத்தனையோ பிறவிகள் இருக்கு. மனிதனா இருக்கிறோம். ஆ மிருகங்களா இருக்கிறோம். மிரு நெறைய எத்தனையோ விதமான தாவரங்களா இருக்கிறோம். இதில உயர்ந்த பிறவி எது? மனித பிறவியா மனித சொல்றாங்க. பிறவி உயர்ந்த பிறவின்னு நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 60வது 60. நீங்க 5 வயசுல எப்படி இருந்தீங்க? குழந்தையா இருந்தேன். அதான் எப்படி இருந்தீங்க? மனசளவுல எப்படி இருந்தீங்க? மனசுல ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்தேன். ஆ? இன்னோசென்ட்டா இருந்தேன். இன்னோசென்ட்டா இருந்தீங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தீங்க. ஆமா. அந்த ஹேப்பினஸ் இப்போ உங்களுக்கு இருக்கா? கிடையாது. இப்போ அந்த ஹேப்பினஸ் இல்ல. கிடையாது. இப்போ உங்கள பொறுத்தளவுல 5 வயசு குழந்தை அளவு தான் இருக்கிறதுலே உயர்ந்ததுங்கிற மாரி தெரியுது. 60 வயச விட 5 வயசு குழந்தையா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்குங்கிற மாரி தான் இருக்கு. இப்பவும் நம்ம 5 வயசு குழந்தையா இருந்தான்னு சொன்னா, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா மிருகங்களும், எல்லா தாவரங்களும் 5 வயசு குழந்தையா தான் இருக்கு. கரெக்ட். ம். அது பார்த்தா நமக்கு சிங்கம், புலின்னு சொல்லி ஒரு கொடூரமா தெரியுது. ஆனா அது அதன் மனசளவுல எல்லாமே 5 வயசு குழந்தையா தான் இருக்கு. அவங்களுக்குன்னு சொல்லி அறிவே கிடையாது. இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமா? இப்படி தப்பு பண்ணிட்டோமே! ஒரு ஆட்டுக்குட்டிய போய் சாப்பிட்டோமேன்னுட்டெல்லாம் ஆ. இதெல்லாம் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாது. அது நேச்சுரலா இருக்கு அது பாட்டுக்கு. அப்ப எல்லாமே குழந்தையா தான் இருக்கு. அதனால நம்ம ஒண்ணும் பெருசா உயர்ந்த பிறவியெல்லாம் கிடையாது. அதனால எல்லாருமே உயர்ந்த பிறவி தான். எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். அதனால வந்து நம்ம ஒரு பெரிய நிலைன்னுட்டுலாம் ஒண்ணும் அடையறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம வந்து நமக்கு நாமளே போராடாம, ம். நமக்கு ஏற்படக்கூடிய இந்த லிபரேஷன் நம்ம வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டா போதும். இருந்துக்கிட்டு ஆனா அதே நேரத்திலன்னு சொன்னா, இப்ப மற்றவங்க வந்து இந்த பகுத்தறிவை பயன்படுத்தி ஒரு நல்ல காரியங்களெல்லாம் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வந்து நல்ல காரியங்கள் பண்ண முடியும். அந்த ஒரு சாய்ஸ் நமக்கு இருக்கு. அத வச்சு நம்ம நல்ல காரியங்கள் பண்ணுனா இன்னும் சிறப்பு. அந்த பகுத்தறிவை பயன்படுத்தியே மோசமான காரியம் பண்ணோம்னு சொன்னா, அது நமக்கும் நல்லதில்ல, உலகத்துக்கும் நல்லதில்ல. அதனால நம்முடைய கிரேட்னஸ் அதுதான். பகுத்தறிவு ஒண்ணு தான் கிரேட்னஸ். அத வச்சு நல்லது பண்ணணும். இந்த பகுத்தறிவை வச்சு அழிவு பண்ணோம்னு பாருங்க, இப்ப எத்தனையோ யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். எத்தனை பேரோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. இப்போ ஒருத்தர் நம்ம முகாமுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆ இந்த வந்தே பாரத் கண்டிப்பா. ட்ரெயின் இருக்கு இல்லையா? ம். அதில பைலட்டா இருக்காரு. அவர் வந்து ட்ரெயின ஓட்டிட்டு போம்போது, சிலவங்க வந்து உள்ள விழுந்து சூசைட் பண்றதுக்கு உள்ள வந்து விழுந்துடுறாங்க. ஓ! ம். இப்போ அந்த மாரி ஒருத்தர் விழுறது பார்த்தா, இவருக்கு அது 2, 4 நாளைக்கு தூக்கமே வர்றதில்ல. இப்படி ஒருத்தன கொன்னுப்புட்டோமே! கரெக்ட், கரெக்ட். இவருனால ஒண்ணும் இல்ல. இவரால நிறுத்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் அவன் தலையெழுத்து அவன் வந்து விழுந்து செத்து போயிடுறான். இவருக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் இருந்தாலும், அத இவரால தாங்க முடியல. எனக்கு 2, 4 நாள் தூக்கமே இல்ல. என்ன பண்றது? நான் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுதுன்னுட்டு என்கிட்ட கேட்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு சராசரி மனிதனுடைய மனநிலை இப்படி இருக்கு. இந்த மிலிட்டரியில இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமா, கொல்லுறதே ஒரு ஹாபியா பண்றாங்க. அதையே ஒரு ரசிச்சு ஆமா. பண்றாங்க. அடுத்தவங்கள கொலை பண்ணி, அடுத்தவங்க துடிச்சு சாகுறத ரசிச்சு செய்றாங்க. அப்ப அது எவ்வளோ நம்ம பகுத்தறிவு வச்சுக்கிட்டு நல்லாவும் வாழலாம். எப்படி கஷ்டப்படுத்தவும் செய்யலாம். அது அடுத்தவங்கள துடி துடிக்க சாகடிக்கிறது, ஒருத்தன் மேல குண்ட போட்டு கொல்றது, இதெல்லாம் அநாகரிகம் தானே! அ ஆனா இன்னும் நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம வளராம இருக்கிறோம். அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி நல்லா வாழ்றதுக்கும் வாழலாம். இப்ப நம்ம நாடுகள் வந்து கொஞ்சம் மோசமாவும் இருக்கு. அதனால நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம நல்லா வாழணும். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.